ட்ரைலர் ரொம்ப மொக்கையாக இருக்கும், படம் சூப்பராக இருக்கும். இதுவும் அதே மாதிரி ட்ரைலர் மொக்கையாக இருந்துச்சு. சரி ஓகே எதிர்பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரோகிணி அதுக்கப்புறம் இதிலெல்லாம் வந்து ஷோ டிலே, ஷோ கேன்சல். அப்போயே உஷாராக இருக்கணும். உள்ளே வந்து பார்த்தா ஆள் இல்லை, அப்போயாவது உஷாராக இருக்கணும் நம்ம. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்குறோம் படத்தை. ஆரம்பத்தில் வந்து பார்த்தா கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளும் மர்மமான முறையில் நடக்குது. ஒரு பேட்டர்ன் மர்டர் மாதிரி நடக்குது. ஏதோ புதுசாக இருக்குடா, சூப்பர், பரவாயில்ல, ஒரு புது விதமாக காட்ட போகிறாங்க. இறைவனுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோம். இறைவன் மொக்க படம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல படமாக கொடுப்பாருன்னு பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறோம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே செருப்பால் அடித்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்டாக காமிச்சிட்டாங்க இதை பட்டு. அடப்பாவீங்களா, இதுக்கு ஹீரோ கையில் கத்தியை கொடுத்து வந்து தேட்டர் வெளியில் நம்மள குத்திட்டு போனாலும் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக எதுக்கு இப்படி ஒரு படத்தை எடுத்து இவனுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, எடுக்கிறதுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னா ஜாதி மதம்ன்ற பேரில் ஏதாவது ஒன்று போட்டு திணிச்சு நம்மளை சாவடிக்கிறானுங்க. ஏதோ போன வாரம் வந்த லால் சலாம்னு ஒரு படம், இதெல்லாம் மேடை போட்டு பேச வேண்டிய ஒரு மொக்க படத்தை எல்லாம் படமாக எடுத்து நம்மளை சாவடிக்கிறானுங்க. சைரன்றது வந்து ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் போலீஸ் சைரனுக்கும் நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ். இதுக்குள்ளே வந்து ஜெயம் ரவி எப்படி மாட்டிக்கிறாரு, அதுலேருந்து அவர் எப்படி வெளில போகிறாரு, என்ன பிரச்சனை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் இது. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா, அதுக்குள்ளே நடக்கிற ஒரு கிரைம் தான். எதுக்கு தான் இப்படி ஒரு படம் வருதுன்றது தெரியல, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறானுங்க, ஆனால் கடைசியில் அது இன்கம்ப்ளீட்டாகவே முடிக்கிறானுங்க. தேவையில்லை. ஏன்னா தெரிஞ்சு போச்சு ஜெயம் ரவி படம் என்ன பண்ணுவார்னா, கடைசியில் வில்லன் சாவர வில்லனை உட்கார வச்சு அவன்கிட்ட கதையாக பேசி படம் பார்க்குற நம்மளை சாவடிக்கிறது அவரோட வேலை. ஆனால் இதில் அதை பண்ணலை. ஆனால் முன்னாடியே இதை அவர் பண்ணிட்டார். ஏன்னா வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து ரிவெஞ்சுன்னு ஒரு விஷயத்தை காமிச்சாலே ஆல்ரெடி எல்லாம் செத்துருவானுங்கன்னு தெரிஞ்சு போய் எல்லாம் செத்துட்டோம். உண்மையிலேயே ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு புது விஷயமும் இல்லாமல் அதர பழசான ஒரு கதையை அப்படியே உள்டாவாக மாற்றி போட்டிருக்கானுங்க. ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் அதுக்காக ரிவெஞ்ச் எடுப்பார், ரிவெஞ்ச் எடுத்து அதுக்கப்புறம் விஷயத்தை காட்டுறாங்க. அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு வழக்கமான விஷயமும் கிடையாது படத்தில். ஆறுதலான விஷயம்னா யோகி பாபு மியூசிக்கும் ஆறுதலான விஷயம். அது கூட இவங்க வால்யூம் ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க போல. காது கணீர் கணீர்ந்து இது வந்து ஒரு பேட்டர்ன் மர்டர் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆட்ரம் பிளாஸ்ட் பண்ணி கொலை பண்ணுறது, அதில் போட்டு அவர் அப்படியே தேய்க்கிறாப்புல இங்கே நம்ம ஜவு கீஞ்சிரும் போல அந்த மாதிரி சவுண்டை வச்சு. சவுண்ட் இல்லைனாக்கா மேபி இந்த படம் என்னன்னு தெரியல. ஆனால் சவுண்ட் வைஸ் ஓகே, அதுக்கு மியூசிக் ஓகே நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங் ஓகே நல்லா இருந்துச்சு. இதை தவிர்த்து யோகி பாபு ஒரு ஆறுதலான விஷயம் சொல்லிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் 110 ரூபாலேருந்து 120 ரூபா கொடுத்து வரணும் இந்த படத்துக்குலாம் யோசிச்சுட்டு வாங்க. அதை செஞ்சு படத்துக்கு ரொம்ப மொக்க படம் உண்மையிலேயே. மெசேஜ் ஒன்றும் இல்லை சார், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த கதை தான் இது. இந்த கதையை இந்த காலகட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இன்றைக்கி இருக்கிற ஹீரோவை வச்சு எப்படி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குதுன்னா இந்த கதையை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து பெரிய இம்பேக்ட் ஒன்றும் கிரியேட் பண்ணல. இது வந்து ஐயோ இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்துருச்சு அதனால் ஜெயம் ரவி பழி வாங்குறாரா அப்படின்ற மாதிரி ஒரு இம்பேக்ட்லாம் ஒன்றும் இல்லை. பெருசாக நம்ப முடியாத அளவுக்கு தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. பட் ஓகே, லாஜிக்கெல்லாம் மூளையெல்லாம் கட்டி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இல்லை அப்பாவை ஃப்ராங்காக சொல்லணும்னா செட் ஆகலைங்க. அவர் இன்னும் பார்க்க எங்கே தான் இருக்கார். என்ன அந்த பூலோகத்தில் உடம்பெல்லாம் பெருசாக ஏற்றிருப்பார், உடம்பு மட்டும் தான் பெருசாக இருக்குது, மூஞ்சி குரல்லாம் குழந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அப்பா கேரக்டருக்கு பெருசாக செட் ஆகலை. ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ஜெயம் ரவி கிட்டேருந்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல. ஸோ ஏன்னா அவர் சாக்லேட் பாய் தானே, ஒரு ஆக்ஷனாக நம்ம எதிர்பார்த்தோம். அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத இந்த சால்ட் அண்ட் பெப்பரில் நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அது நல்லாயிருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா ரகடாக சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு காமெடி எல்லா இடத்துலையுமே நல்லாவே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது, சிரிக்கிற மாதிரி தான். அப்பா ரோலுக்கு செட் ஆகிறாரு. அந்த ஓல்ட் கேரக்டர் பயங்கர இதுவாக இருந்துச்சு, நல்ல ஒரு இம்பேக்டாக இருக்கும். கீர்த்தி சுரேஷ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அந்த போலீஸ் ரோலில். நல்லா சூப்பராக செட் ஆச்சு அவங்களுக்கு. லேக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, அது செகண்ட் ஹாஃபில் அப்படியே மேட்ச் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரு. பாட்டு வந்து அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் பாட்டு நல்லா இருந்துச்சு. யோகி பாபு நல்லா காமெடி பண்ணியிருந்தாரு சைடில். ஓகே, ஃபைன் தான். ஃபேமிலி படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக கிடையாது, நல்லா இருக்குது. நல்லா அது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. அவங்களோட கெட்டப்பு பேச்சு சூப்பராக இருக்குது. ஓகே, இன்னும் அவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணாலும் சூப்பராக இருக்குது. ஒரு அதான் சொல்கிறேன்ல, படம் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு ஸ்டோரி நல்லா இருக்கணும், ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டோரி இருக்கணும். அது திரையில் இன்னும் கொஞ்சம் நல்லா வடிவமைச்சு காமிச்சிருக்கணும். இவங்க ஸ்டோரியே வீக்கான ஸ்டோரி. ஆக்சுவலாக இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒரு சில மிஸ்ட்ரியாக கொண்டு போயிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் கதை ஓடிடும் எப்படியாவதுன்னு நினச்சிட்டாங்க. அது ஓடாது. அதுக்கப்புறம் அது ஒரு இடத்துல நிற்கணும்னா நின்று தான் ஆகும். அது அப்படி தான் நின்றுச்சு. ஆக்சுவலாக இவருக்கு இன்னும் தசாவதா மாதிரி 10 கெட்டப் போட்டால் கூட ஸ்டோரி நல்லா இருந்தானே பார்க்க முடியும். ஸ்டோரி மொக்கையாக இருக்குது, ரொம்ப கேவலமான ஒரு படம் உண்மையிலேயே.